விஜய் கௌஷிக் கொஞ்சம் நெஞ்சமா ஆட்டமா ஆடின நீ பண்ணதுக்கு எல்லாம் சேர்த்து தான் இப்போ நீ உன்னோட கர்மா வந்து நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற எல்லாரும். இந்த வீடியோ விஜய் கௌஷிக் தான் சரிங்களா. ஏன் அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டேங்கிறதுக்காக என்னென்ன பேச்சு பேசிச்சு. என்னை பற்றி பேசி வந்து என்னை ட்ரெண்ட் பண்ணி விட்றியா, என்னை பற்றி பேசுறதுக்கு பதிலாக அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம். நான் மட்டும் கிடையாது, அந்த அம்மா வந்து பேசுகிறது தப்பு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா தூய தமிழில் தான் வரும் சரிங்களா. இது நான் பழையபடி இருந்தேன் அப்படின்னா இதை திட்டி தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இந்த அம்மா பேசுகிறது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமாக பேசாதீங்க, பேசுகிற கருத்து தப்பு கிடையாது, பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா ரொம்ப தப்பு. ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது, எல்லாரும் தப்பாக ஒரு விஷயம் இருந்துச்சு அதுனா சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை வந்து பேட் வேர்டில் பேசுவாங்க. யாராவது இவங்களை போயிட்டாங்க அப்படின்னா நிறைய இஷ்யூ, திருநங்கை சகோதரிகள்கிட்ட இஷ்யூ ஆகட்டும், அப்புறம் இடையில ஒரு அம்மா வந்து இது பண்ணதாகட்டும். ஆனால் இதை பயன்படுத்தி இப்போ விஜய் கௌஷிக் அரெஸ்ட் பண்ணதை பயன்படுத்தி ஒரு சில குரூப்லாம் இதை வச்சு ஃபேம் ஆகிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ திட்டுறாங்க. அந்த அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வயசு பண்ணால் தான் இருக்குது, அது பால்வாடியில் வேலை பார்க்க தானே தெரியாது, அங்கன்வாடி டீச்சராக தெரியாது, அங்கன்வாடி தொழிலாளர் தான் தெரியாது. ஆனால் இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா 16 வீடியோ போடுது, அது வியூஸ் நல்லா போகுதான், கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கு. ஏண்டி அவளே இவளேன்னு அதில் என்ன இருக்குது இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இவ்வளோ பேசுகிற பொண்ணுங்க எல்லாருமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த லேடி பேசுனது தப்பு தான், விஜய் கௌஷிக் பேசுனது தப்பு தான். என்ன தப்பு, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணது மட்டுமே தப்பே தவிர அது பேசின விஷயம் தப்பு அப்படின்னு நான் ஒரு துளி கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சிலருக்கு வந்து கருத்து முரண்பாடு இருக்கும். எனக்கு கௌஷியை வந்து சில விஷயத்தில் பிடிக்காதே தவிர்த்து நிறைய விஷயம் நானே பேச யோசிக்கிற சில விஷயங்கள்லாம் அசால்ட்டாக பேசிட்டு போவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பேசுகிற வார்த்தை கெட்ட வார்த்தையே வரும். அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் தவிர்த்துட்டு பேசியிருந்தா இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காது அப்படின்றதான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பால்வாடியில் வந்து இந்த மாதிரி நடக்கலாம் நாங்கள் அப்படி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவே நான் கேட்குறேன், எனக்கா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்காமே, ஆமாவா அப்படின்னு. ஆமாம், அந்த லேடி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நாங்களும் போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய ஊரில், மதுரை டிஸ்ட்ரிக் ஆகட்டும், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து போராட்டம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டிருந்தேன், இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணனால ஸ்டாப் பண்ணிட்டோம், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிப்போம், நாங்களும் என்னப்பா அப்படியா செய்கிறோம் இப்படியா செய்கிறோம் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு சில பால்வாடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து குழந்தைங்களை வந்து அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. நான் என் பையனையுமே வந்து பால்வாடியில் விட்டுருந்தேன், ரொம்ப கேர் பண்ணுவாங்க. நம்ம போயிருந்தால் கூட நம்மளுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டு போட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பார்த்து. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா ஊரில் கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்வாடி அப்படின்ற பேரில் ஒரு வீட்டை வந்து ரெண்ட்டாக அது என்ன தெரியாது, ஒருவேளை கவர்மெண்ட் ரெண்ட் கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியாது. ஒரு பாக்கெட் சத்து மாவோட ரேட் என்ன 20 ரூபா சரிங்களா, ஒரு முட்டையோட ப்ரைஸ் 5 ரூபா. அரிசி விற்கிறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து ரகசியமாக. இது புதுசாக ஒரு குழந்தை ஊருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம பால்வாடி அங்கன்வாடியில் விடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, புது குழந்தைங்களுக்குலாம் முட்டை கிடையாது அப்படின்னு. ஆனால் இது சிட்டியில் உள்ள கவர்மெண்ட் பால்வாடிகள்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளோ பர்ஃபெக்டாக என்னை கேட்டால் அந்த அங்கன்வாடி டீச்சர்ஸ்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. குழந்தைங்களை அப்படி பண்ணீங்களா, இப்படி பண்ணீங்களா, குழந்தைங்களுக்கு அதை கொடுத்தீங்களா, அந்த சாப்பாடு கொடுத்தீங்களா, இந்த சாப்பாடு கொடுத்தீங்களா, வளைச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் யாருக்குமே தெரியறது கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி அதிகமாக நடக்கிறது கிராமப்புறங்களில் தான். குழந்தைகளுக்கு முறையான இது கிடைக்காது. ஏன் குழந்தை பெற்றவங்களுக்கு பேமெண்ட் கிடையாது. இது யாராவது சொல்லுவாங்களா? நம்ம போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறலை அந்த ப்ராப்ளம். எனக்குலாம் 2 பேபி இருக்குது, 2 பேபிக்குமே நான் 15 1 ரூபா கூட எனக்கு வாங்கலைங்க. கேட்டால் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு பேமெண்ட் ஏறிச்சுன்னா அதே நான் போய் அந்த நர்ஸ்ட்டை கேட்குறேன், அவங்க பேமெண்ட் ஏறலை அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படியே ஏறினாலும் அவங்கள்ட்ட கமிஷன் வாங்குறது. இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசுறது கிடையாது. சிலர் வந்து பேசுனா அவங்கள பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நெகட்டிவாக ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க வந்து இனிமேல் அந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கு வந்து பயப்படுற அளவுக்கு. அப்போது கருத்து சுதந்திரம் எவனுக்குமே கிடையாது சரிங்களா. அப்படி ஒருத்தர் பேசிட்டான் அப்படின்னா ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா போட்டுக்கிட்டு வந்து விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் பேசுறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதாவது சொல்கிறது, ஏதாவது வந்து யாரையாவது வந்து ஒருத்தவங்க குறை கண்டுபிடிக்கணும், குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நடக்குது, இது அநியாயம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து டம்ப் பண்ணி அடுத்து வந்து அவன் பேசவே கூடாது, அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. விஜய் கௌஷிக் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் 90% கரெக்டு. ஏன் அப்படின்னா அங்கன்வாடியில் அதுதான் நடக்குது சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் இருக்கிற அங்கன்வாடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா டவுனில் ஃபுல்லாக அவ்வளோ செக்யூரிட்டி. எனக்கு பார்க்க பாவமாக இருக்கு, கேட்டால் கொடுக்குற கொஞ்சம் சம்பளத்துக்கு அவங்களுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இது கிராமப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா பால்வாடி டீச்சர் முறையாக வரது கிடையாது. ஒரு ஊரில் போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும், அங்கன்வாடியில் டீச்சர்ஸ் வரது கிடையாது, சேலரி கிடையாது, சேலரி அவங்க வாங்கிக்கிறவங்களும் தெரியாது, ஒழுங்கான குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடையாது. உள்ளே போய் அந்த கிச்சனை போய் பார்த்தோன்னா பள்ளி பாத்ரூம் போனது, வவ்வால் பாத்ரூம் போனது, அந்த கிச்சனை பாத்திரத்தில் கழுவாங்க தெரியுது. ஆனால் இது யாராவது இன்ஃபெக்ஷன் வந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வருவாங்க இல்லையா, ஆஃபீஸர் யாராவது வர அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரில் கிடக்கிற குழந்தைகளை பூரா இழுத்துட்டு கொண்டு வந்து பால்வாடியில் வைக்கிறது. ஏன்னா கணக்கு காட்டணும்ல, மித்த நாளில் அந்த பால்வாடிகள் கிடையாது. எனக்கு வேணால் நானே ஒரு வீடியோ எடுப்பேன். ஏன்னா ஒரு மாவு பாக்கெட் 20 ரூபா எங்கள் அம்மா ஊரில், முட்டையோட ப்ரைஸ் 5 ரூபா. அப்போது இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய பேர் கிடைக்கிறது கிடையாது. என்னோட குழந்தைக்கு முட்டை கிடைக்கிறது கிடையாது, ஆனால் என்னோட குழந்தைக்கான கணக்கு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது சரிங்களா. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நான் போய் வாங்குறது கிடையாது. ஆனால் அந்த கணக்கு ஏறத்தானே செய்யும். என்ன கேட்டால் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அரிசி சாப்பாடு பால்வாடியில் கொடுக்குறதுக்கு பதிலாக நிறைய குழந்தைங்க அந்த சாப்பாடு வந்து நல்லா இல்லாதனால சாப்பிட்றதே கிடையாது. சில குழந்தைகள் வேணால் விரும்பி சாப்பிடலாம் சரிங்களா, சில குழந்தைகள் சாப்பிட்றதே கிடையாது. இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேவிங்ஸாக வேணால் கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்கலாம். ஒரு மாதம் வந்து ஒரு 500 ஒரு 1000 ருபீஸ், ஏன்னா இதெல்லாம் கணக்கு பண்ணால் அவ்வளோ வரும். தாராளமாக ஒரு குழந்தைக்கான 1000 ரூபாய் கொடுக்கலாம் தாராளமாக. அது வந்து அந்த குழந்தையோட லைஃப்க்கு வந்து
ஒரு சேவிங்ஸ் மாதிரியாவது ஆகும் சரிங்களா. அந்த குழந்தையோட சாப்பாடு செலவுக்கு ஆகலாம், இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து வறுமையில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். எதுவுமே கிடையாமல் சும்மா போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கன்வாடியில் விடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அங்கன்வாடி ஊழியர் கஷ்டப்படலையா அப்படிங்கிற கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான சம்பள உயர்வே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 8000 10,000க்கு பொழுதோட நோட்டை போட்டு எழுதிட்டு நான் கண்ணால் பார்த்துருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோட என் பையனை பால்வாடியில் விடும்போது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நோட்டை பொழுதோட போட்டுட்டு நோட்டு எழுதி விடுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, பாவமாக இருக்கும். அந்த குழந்தை அழுதுக்கும். அவ்வளோ இதுலேயும் வந்து அவ்வளோ டார்ச்சர்லையும் இருப்பாங்க. ஆனால் நான் கிராமப்புறங்களில் பார்த்த 100க்கு 90% பால்வாடி அங்கன்வாடிகள் முறையாக பயணிப்பு கிடையாது, பராமரிப்பு கிடையாது, அந்த குழந்தைங்களை கேர் பண்ணுறது கிடையாது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ எல்லாரையும் அவங்க சொல்ல கிடையாது. ஆனால் அந்த தப்பாக பண்ணுறாங்கல்ல, தப்பு பண்ணுறாங்களே தான் அந்த பொண்ணு சொன்னிச்சு சரிங்களா. இதில் வந்து நீங்கள் எல்லாரும் கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு பேசின வார்த்தை வந்து உண்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது. ஒருத்தவங்க பேசலாங்க, மஞ்சள் சொல் கெட்ட வார்த்தை பேசுகிற உரிமை யார் கொடுத்தது? குறைகள் சொல்லலாம் எல்லாருக்குமே. ஆனால் அவங்க வந்து சொன்னது அப்படின்னா தப்பு பண்ணவங்கள தான் சொன்னாங்க. ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் தப்பாக தான் பேசுகிறாங்க. அப்போல்லாம் நிறையா கோவப்பட்டிருந்தீங்க, ஸ்டார்டிங்லேயே கோவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் கோவப்படுற அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது சரிங்களா. இருக்குது, நீங்கள் பேசுகிற வார்த்தை தப்பு. ஒரு 10 100 கமெண்ட் போடுங்க கண்டினியூவாக எல்லா வீடியோலையும். என்ன செய்வாங்க? அந்த வார்த்தை திரும்பி பேசாமல் தான் இருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணுறது கிடையாது. அக்கா சூப்பர் அக்கா, ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே மக்கள் வந்து நம்ம பேசுகிறது அக்செப்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற தாட்டில் தான் வருவாங்க. அப்போது அப்படி வந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து நீ பேசினாதான் தப்படி, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அதுனா அவன் மனுஷன்தான்ப்பா. சொல்லப்போனால் இது வந்து பேசுறதுக்கு இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. நீங்கள் யோசிங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணதோட இருக்காது. இனி என்ன செய்வாங்க? ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுக்கான வாய்ப்பை கொடுத்தது யார் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் கௌஷிக் தான், வேறு யாருமே கிடையாது சரிங்களா. அது அந்த லேடி வந்து அவங்க பேசின தப்பு அப்படின்னாலும் அவங்க சொன்ன கருத்து வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு கருத்து தான் சரிங்களா. இது எல்லாருக்குமே தெரியும், கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம போய் கேட்டோம்னா கூட உங்கள் குழந்தை இப்படிலாம் முட்டை இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு எதுக்கு இப்படி கொடுக்கணும்? இதே நான் சிட்டியில் இருக்க பால்வாடியில் அங்கன்வாடியில் என் மையனை விட்டப்போ நான் போய் உட்காந்துருப்பேன், உங்களுக்கு ஒரு முட்டை வேணுமான்னு கேட்பாங்க. புதுசாக குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த குழந்தைக்கு முட்டை வேணுமான்னு கேட்பாங்க. அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. போயெல்லாம் நாங்கள் சத்தியமான உண்மை சரிங்களா. நீங்கள் நிஜமாலே சிட்டியில் இருக்க எல்லாருமே தெரியும். ஏன்னா அந்த அங்கன்வாடிலாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு அப்டேட் ஃபோட்டோ உடனே அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு போடும்போது ஃபோட்டோ அனுப்பணும், அவங்க என்ன சமைச்சாங்கிறத ஃபோட்டோ அனுப்பணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கிராமப்புறங்களில் அது கிடையவே கிடையாதுங்க. எங்கள் அம்மா ஒரு பால்வாடியில் டீச்சர் வரதே கிடையாது. இந்த டீச்சர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. டீச்சர் வரது கிடையாது. ஒரு பொண்ணு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் சமைக்கிறதே கிடையாது. ரைஸ் இதெல்லாம் கிடையாது. கிராமப்புறங்களில் எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா பால்வாடியில் ஒழுங்காக குழந்தைய கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து சரி பண்ணுறதை விட்டுட்டு ஒருத்தவங்க மேலே ரொம்ப டம்ப் பண்ணி அவங்க சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் தப்பே பண்ணாதவங்களும் சேர்ந்து வந்து நீங்கள் பண்ணுற தப்பு இல்லை, நீ ஏன் இப்படி பேசணும்னு வராதிங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படுற உங்களுக்கு கோவம் வருது. கஷ்டப்படாமல் சம்பளம் வாங்குற நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் அந்த கிச்சனுக்குள்ளே கடந்து சமைக்கிறதுக்கு, அதில் கடந்து இது பண்ணுறது, அந்த குழந்தைய பாத்ரூம் போயிடுச்சுன்னா கழுவுறதுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சரிங்களா. ஆனால் இதே கஷ்டப்படாமல் நிறையா பேர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. நீங்கள் ஏமாத்துறவங்களை இது பண்ணிவிட்டு நல்லது செய்கிற நீங்கள் ரோசப்படுறேன் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து இது பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். யாருமே ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி தைரியமாக பேசும்போது அப்ரோச் பண்ணுங்கள் சரிங்களா. டம்ப் பண்ணி ஒருத்தவங்க பேசுறதை வந்து நீ தப்பு 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 தப்புன்னு மட்டம் தட்டி அவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோவே போடக்கூடாது, அந்த கருத்தை வந்து அடுத்தவன் பேசவே கூடாது, அந்த கருத்தை அப்படியே அமைங்கிடணும் அப்படின்ற தாட்டுக்கு யாரும் வர வைக்காதீங்க. அதுதான் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் விஜய் கௌஷிக் வந்து கெட்ட வார்த்தை பேசாமல் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், யாரும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.